ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய சிரிப்பை பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. எனக்கு உன்னுடைய மனதை பார்க்கும் பொழுது என்னடா இந்த பிள்ளையை ரொம்ப ரொம்ப சித்திரவதை செய்கிறோமோ என்ற ஒரு கவலை. எனக்கு நன்றாக தெரிகிறது நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் மன உளைச்சலோடு இருக்கிறாய் என்று. உன்னுடைய மன உளைச்சல்கள் அனைத்தையும் குறைத்து உன்னுடைய முகத்தில் அழகான அந்த சிரிப்பை பார்க்கவே நான் வந்து விட்டேன். அம்மா, நான் எதையுமே உனக்கு தவறாக விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை கூட உனக்கு எதிராக நான் செய்யவில்லை. புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நீ சிறப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் காலமும் நேரமும் சூழ்நிலைகளும் அப்படியே எதிராக மாறிவிடுகிறது. இந்த உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கும் இந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக நான் உன்னை மீட்டெடுப்பேன். புரிந்ததா? பழைய மாதிரியான சிரிப்புகளையும் பழைய மாதிரியான மிகப்பெரிய சந்தோஷங்களையும் உனக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிலையாக கொடுப்பேன். உன்னை சூழ்ந்திருந்த கவலைகள், உன்னை சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நான் அறிவேன். என்னென்னெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டமாகவே நீ சம்பாதித்து வைத்திருக்கிறாயோ, யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும், உன்னை கவலைப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் உனக்கு தோல்விகளாகவே அமைய வேண்டும் என்று மனதுக்குள்ளேயே ஒரு ஆசையான திட்டங்களை போட்டு வைத்திருந்தார்களோ, அவர்கள் எல்லாருமே சரிதான். உன்னை யாரெல்லாம் தப்பாக பேசினார்களோ, உனக்கு என்னென்ன மாதிரியான மன உளைச்சல்கள் அனைத்தையும் தந்தார்களோ, அவர்கள் அனைவருமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பணம் நிறைய புழங்குவதையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒற்றுமையாக இருப்பதையும் பார்த்து, மற்றவர்களோடு உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக நீ இருப்பதையும் பார்த்து நிச்சயமாகவே பொறாமைதான் படுவார்கள். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றமோ கிடைக்கப் போகிறது. நீ எப்பொழுதுமே சொல்வாயே, எனக்கு யார் இருக்கா, என்னுடைய வாழ்க்கையில என்ன விஷயம் நடக்குது, ஏது விஷயம் நடக்குது, ஒண்ணுமே புரியறதில்ல, எனக்கு எப்பொழுது நல்லது நடக்கும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பல்ல. உனக்கான அற்புதமும் உனக்கான அதிசயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட அத்தனை விதமான மாற்றமும் கிடைக்கப் போகிறது. நிறைய தவறுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. சொல்ல முடியாத மன உளைச்சல்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தது. பாதி வெளியில் சொல்லியும் பாதியில் வெளியில் சொல்லாமலேயும் வாழ்ந்து கொண்டு தான் நீ இருக்கிறாய். தங்கமான பிள்ளைக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். யாரையும் எப்பொழுதும் எந்த நிலையிலையும் கண்டு பயப்படாதே. எல்லா நிலையிலேயும் ஒவ்வொரு மாற்றம் உண்டு. உன்னுடைய வாழ்வில் நீ இன்று காணும் இந்த பிரச்சனை அத்தனைக்கும், நீ என்று காணும் இந்த அத்தனை பிரச்சனைக்கும் முடிவென்பது கூடிய விரைவாக வரும். சில சமயத்தில் சிலர் உன் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை எல்லாம் தலை நிமிர்வதற்கு வாய்ப்புகளே இல்லை என்பார்கள். ஆனால் அது வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு மட்டுமே அறிந்த ஒன்று. புரிந்ததா? யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்பதற்காக வாழ்க்கையில் எல்லா நிலைமையிலேயும் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல், நம் வணங்கும் தெய்வம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்கு எந்த ஒரு நிமிஷமும் எந்த ஒரு தீங்கையும் நாம் செய்யவில்லை. நாம் நிச்சயமாக நன்றாக இருப்போம் என்று நம்புங்கள். நீங்கள் நம்புவதனால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் மாறுமே தவிர, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் எதுவுமே மாறாது.
நீங்கள் நம்பும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் நிச்சயமாக, சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் ஒவ்வொரு நொடி திரும்பவும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பதட்டப்படாமல் நம் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யவே இல்லை, அதனால் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று நம்புங்கள். பொறுத்திருந்தவனுக்கு வாழ்க்கையில் இன்னும் ஒரு 2 நாட்கள் பொறுக்க முடியாதா என்ன? பொறுக்கலாமே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் உன்னால் பொறுத்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு வந்து கொண்டு உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் உன்னால் செய்ய முடியும். ஆனால் சிலருடைய பேச்சினால் மட்டுமே நீ சோர்ந்து போயிருக்கிறாய். தயவு செய்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஏது சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து பயப்படாமல் உனக்கு என்ன செய்தால் உனக்கு பிடிக்குமோ அதை செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நகர்ந்து போய்கொண்டே இரு. இது உனக்கான வாழ்க்கை. இது உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கான வாழ்க்கை என்பது கிடையாது. இது உனக்கான வாழ்க்கை. இது நீ அனுபவிக்க போகும் வாழ்க்கை. இதை நீதான் சந்தோஷமாக வாழ வேண்டும். உனக்கு பிடித்தது போல வாழாமல் அடுத்தவர்கள் என்ன செல்வார்களோ என்று நீ யோசித்து கொண்டே இருக்கிறாய் என்று வைத்துக்கொள். அந்த இடத்தில் உனக்கு பிரச்சனைகள் மட்டுமே தான் வரும். இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ மனவேதனைகளை சம்பாதித்து வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டு இருந்த நீ இன்று மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தில் அடங்க போகிறாய். இதுவரைக்கும் நீ என்னென்னவோ உன்னுடைய வாழ்க்கையில் துளைத்திருக்கிறாய். அப்பொழுது எல்லாம் அமைதியாக இருந்த நீ இப்பொழுது சமீப காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை பொறுக்க முடியாமல் என்னிடம் தினமும் அழுது கொண்டே இருக்கிறாய். நான் உனக்கு சொல்லும் ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, அழுவதை குறைத்துக்கொள். அழுவதினால் எதுவும் மாறப்போவது அல்ல. அழுவதினால் கஷ்டங்களோ கூடும், வலியும் வேதனைகளும் கூடுமே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் மாறாது. தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்படும் ஒவ்வொரு விஷயமும் நான் அறிந்து அதற்கு என்னென்னலாம் தீர்வுகளை தர வேண்டுமோ அனைத்து விதமான தீர்வுகளையும் உங்களுக்காக நான் கொடுப்பேன். நீங்கள் இன்று என்ன விஷயத்தை துளைத்துவிட்டு இது எனக்கு கிடைத்தால் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று என்னிடம் சொன்னீர்களோ அது நிச்சயமாக, சத்தியமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆசைப்படும் வாழ்க்கையும் அதற்கு பிறகு அவர்கள் என்னென்னலாம் என்னிடம் கேட்கிறார்களோ அதற்கான அத்தனை விஷயத்தையும் அள்ளி கொடுப்பேனே தவிர என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர்கள் கேட்காத, அவர்களுக்கு எதிரியாக இருக்கும் விஷயங்களை நான் கொடுக்கக்கூட மாட்டேன். புரிகிறதா நான் சொல்லும் விஷயங்கள்? இன்று நான் உனக்கு சோதனைகளான வாழ்க்கையை கொடுத்தேன் என்று நினைக்கிறாய். ஆனால் கூடிய விரைவிலேயே உனக்கு தேவையான பணங்கள், உனக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் அள்ளி தருவது இந்த சாயாக மட்டும்தான் இருப்பேன். இப்பொழுது இருக்கும் இந்த கோபங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக போகும். சில சமயத்தில் எனக்கு உன் மீது கோபம் வருவதற்கு காரணமே என்ன தெரியுமா? உன்னுடைய மன உளைச்சல்களும் தேவையில்லாமல் கோபப்படுவதும் மட்டுமே. எவன் ஒருவன் அதிகமாக கோபப்படுகிறானோ, பணம் இல்லை, எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கவில்லை என்று எப்பொழுதும் வாழ்க்கையில் கோபப்பட்டு கொண்டே இருக்கிறானோ அவன் நிச்சயமாகவே அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள் அவனால் போக முடியாது. அது இயலாத ஒன்றாகவே மாறிவிடும். அதனால் என்றுமே வாழ்வில் ஒன்றே ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் முயற்சி செய்யும் காரியத்தை
விட்டுவிடாதீர்கள். யார் மீது எப்பொழுது கோபமே இருந்தாலும் எப்பொழுதும் கோபப்பட்டு கொண்டே இருக்காதீர்கள். இன்று உங்களுடைய கோபம் நாளை உங்களையே அழித்துவிடும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு கோபமோ வருகிறது. தெய்வமாகிய நாங்களே தேவைப்படும் விஷயங்களுக்கு மட்டுமே தான் கோபப்படுவோம். ஏன் தெரியுமா? எங்களையே பார்த்து எங்களுடைய பிள்ளைகள் ஆகிய நீங்கள் எந்த ஒரு நிமிஷமும் தெய்வமே கோபப்படுகிறதே, நான் என்ன என்று எந்த ஒரு நிலையிலும் கோபப்படக்கூடாது என்பதற்காக. உங்களுக்கு தெய்வ கதை என்றால் கேட்க ரொம்ப பிடிக்கும். அந்த கதைகள் எதற்காக உருவாக்கப்பட்டது? எதை நாங்கள் அதை வாழ்ந்து காட்டினோம்? இப்படியெல்லாம் வாழ்க்கையில் இருக்கும், எல்லாத்தையும் சமாளித்து வரணும் என்பதற்காக மட்டுமே. அம்மா, இப்பொழுது இருக்கும் உன்னுடைய மன உளைச்சல்கள் பணம் இல்லை, அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டுமே. அந்த பணத்தை மட்டும் நான் கொடுத்து விட்டேன் என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்தி என்ற ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கு ஒரு விஷயம் திருப்தி, அந்த விஷயத்தை நான் கொடுத்தால் உனக்கு திருப்தி ஆனது வந்துவிடும் என்றால் கண்டிப்பாக உனக்கு நான் தருவேன். இப்பொழுது உன்னுடைய நிலை கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த நிலை மாறாது என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த நிலையோ மாறும். உன்னுடைய வாழ்வில் நீ காணும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயங்கள், கவலைகள் என்ற ஒன்று உனக்கு வேண்டாம். எதிர்காலத்தை பற்றிய மிகப்பெரிய ஒரு பாரங்களும் உனக்கு வேண்டாம். எதிர்காலம் என்று எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றி நினைத்து கொண்டு நிகழ்காலத்தை விட்டு விடாதீர்கள். நிகழ்காலத்தில் நீங்கள் அற்புதமான விஷயத்தை செய்தீர்களால் மட்டுமே தான் எதிர்காலம் என்ற ஒன்றை உங்களால் காண முடியும். ஆனால் நீங்கள் எதிர்காலத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அதையே நினைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் வாழ்வில் நீங்கள் எந்த நிலையிலேயும் உங்களால் முன்னேற முடியாது. புரிகிறதா? இன்று நான் உனக்கு சொல்லும் விஷயம் இதுதான். தங்கமான பிள்ளையே, உனக்கு தேவையான பணங்கள் கிடைக்கும். உனக்கு தேவையான வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்று இருப்பதை விட பல மடங்கு இதற்கு அப்படியே எதிராக உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய லட்சியத்தை அடைவாய். நாம் இன்று இந்த நிலைமையில் இருக்கிறோம், நாளை இந்த நிலைமையில் இருப்போம் என்ற எண்ணங்களை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் எந்த ஒரு விஷயமும் எப்பொழுதும் எதுவும் நிலையானதே அல்ல. எல்லாம் மாறக்கூடிய விஷயங்கள் மட்டுமே. உன்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கான அத்தனை விதமான அறிகுறிகளும் இருக்கிறது. ஆனாலும் சில நேரத்தில் உன்னை எல்லா விஷயத்தையும் தட்டி பறிக்கிறது. கூடிய சீக்கிரமாக அனைத்து விஷயத்திலேயும் அற்புதமும் கண்டிப்பாக வரும். புரிந்ததா? நீ என்னென்னலாம் நினைக்கிறாயோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடக்க வேண்டும் என்று நினைத்து என்னிடம் வந்து நின்றாயோ, அந்த அனைத்து விதமான விஷயங்களும் உனக்கு கூடிய விரைவாகவே கிடைக்கும். இன்று சில விஷயங்கள் உன்னை கலங்க வைக்கும், அதே விஷயங்கள் நாளை உனக்கு வியக்க வைக்கும். உன்னுடைய இந்த பண கஷ்டம் நீங்கி, மன கஷ்டம் நீங்கி, உனக்கு தேவையான அற்புதங்களும் அதிசயங்களும் கிடைக்கும். இப்பொழுது உன்னுடைய தொழிலில் நீ கீழே இருக்கலாம், மற்றவர்கள் எல்லோரும் உயர்ந்து காணப்படலாம். நீ இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளேயே உன்னுடைய தொழில் வளர ஆரம்பிக்கும். உன்னுடைய வாழ்வில் நீதான் மிக சிறந்த ஒரு ஆளாகவே இருப்பாய். உன்னுடைய தொழிலில் நீ இப்பொழுது கீழே இருக்கிறோம் என்று நினைத்து வருத்தப்படுகிறாய் அல்லவா? இந்த வருத்தப்படும் விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு போகும். வருத்தமே இல்லாத வாழ்க்கை எப்படி வரும்? உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நடந்தால் நீ ஆசைப்படும் அத்தனையும் நடத்தி கொடுப்பேன். அப்பொழுது உன்னுடைய தொழிலோ மிகப்பெரிய சிறந்த இடத்துக்கு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் பண கஷ்டமோ
மன கஷ்டமோ இல்லாமல் உன்னுடைய வாழ்வில் நான் மிக சிறந்த ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உனக்கு காட்டுவேன். மனதுக்குள் பாரங்கள் வேண்டாம். மனதுக்குள் இவர்கள் இப்படி நினைப்பார்களோ அவர்கள் அப்படி நினைப்பார்களோ என்ற ஒரு எண்ணம் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்கிறாய். இதில் யார் எப்படி நினைத்தால் என்ன? பணம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நீ நீயாகவே இரு. அடுத்தவன் இதை நினைப்பானோ? நம்ம அடுத்தவனை விட கீழே இருக்கிறோமே, அதற்காக அவனிடம் தலை குனிய வேண்டுமோ என்று நினைக்காதே. யாருக்கும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நீ யாருக்கும் அடிமையே கிடையாது. நீ எப்பொழுதுமே மிக சிறந்த ஒரு பிள்ளைதான். புரிந்ததா? மிக சிறந்த பிள்ளைதான். இன்று உன் வாழ்வில் நீ காணும் அத்தனை விதமான பிரச்சனைகளும் ஒரு மாயம் போல மறைந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது காணும் பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து உன் வாழ்க்கையில் செழிப்புகள் ஆனது வரும். அன்றுதான் நான் சொல்லும் விஷயங்கள் அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய். சில நேரத்தில் நான் சொல்லும் விஷயங்களை புரிந்து கொண்டு அதன்படியே நடந்து கொள்ளும் பிள்ளை என்று ஒரு விஷயத்தை நினைக்கிறது. சாய், நீ சொல்வது அனைத்தும் நடக்குமா என்று. சாய் சொன்னால் நடக்காமல் எப்படி போகும்? நடக்கும், சகலமும் நடக்கும். உன்னுடைய வாழ்வில் எல்லா விஷயத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் கொடுப்பதற்குத்தான் நான் உள்ளேன். புரிகிறதா? நீ எதற்கெடுத்தாலும் கவலைகளோடு இருக்காதே. எதற்கெடுத்தாலும் வாழ்க்கையில் நிம்மதியை துளைத்துவிட்டே இருக்காதே. யதார்த்தமாக சில விஷயங்கள் நடக்கும். அதுவே உனக்கு சாதகமாகவும் அமையும். மனதளவில் நினைத்திருக்கும் விஷயங்கள் நடக்குமோ நடக்காதோ என்று பயந்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் உனக்கு சாதகமாக நடந்தால் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி பணம் கிடைக்காதோ என்று நினைத்த காலம் போய் உனக்கு தேவைக்கு மீறிய பணமும் உன் கையிலேயே இருக்கும். அந்த மாதிரியான நாட்களும் உனக்கே வரும். கஷ்டப்படுபவன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டேதான் இருப்பான் என்பது கிடையாது. அவன் சந்தோஷத்தில் கூட மூழ்கலாம். அந்த மாதிரியான நிகழ்வுகளும் வாழ்க்கையில் உனக்கு வரும். இவ்வளவு தூரம் சொல்லியும் நான் சொல்வது உண்மையோ பொய்யோ என்று நினைத்து சந்தேகத்துடன் பார்த்தார். நீ எல்லா விஷயத்தையும் சந்தேகத்துடன் பார்த்தார். வாழ்க்கையில் நிம்மதியை இழப்பாய். உன்னுடைய வாழ்வில் நீ எப்பொழுதும் எல்லா நாளும் கஷ்டம் என்ற ஒன்றை சம்பாதிப்பாய். யார் மேலாவது ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒன்று உன் மீது, இல்லை என்றால் தெய்வத்தின் மீது, இல்லை உன்னுடைய நீ செய்யும் தொழிலின் மீது. எதன் மீதுமே நீ நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை யாரால் காப்பாற்ற முடியும்? அப்புறம் எதற்கு நம்பிக்கை, பொறுமை என்று இரு விஷயமும் எனக்கு பிடிக்கும். எனக்கு தேவையானது என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நம்பிக்கையுடனும் பொறுமையோடும் இருக்க வேண்டும். அவர்களால் மட்டும்தான் அடுத்தடுத்த காரியங்களை சுகமாக செய்யவும் முடியும். புரிகிறதா? நம்பிக்கையும் பொறுமையும் இல்லை என்றால் வாழ்வில் எதையும் எப்பொழுதும் உன்னால் பெற முடியாது. நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்று இருந்தது என்றால் கண்டிப்பாக அது கிடைக்கும். அதே மாதிரிதான் பணமும் வெகு தூரத்தில் இருக்கிறது. ஆனால் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் வந்த பிறகு உனக்கான பணமும் உன்னை தேடி ஓடி வரும். சுலபமான விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பக்கத்திலேயே தான் உள்ளது. சீக்கிரத்தில் எல்லா விஷயங்களையும் மாற்றுகிறேன். எல்லா விதத்திலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் செய்கிறேன். துரோகிகளுக்கு மத்தியில் நீ வாழவே கூடாது என்று நினைத்து கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கும் துரோகிகளுக்கு மத்தியில் நீ எவ்வளவு பெரிய சிறந்த ஒரு மனிதன் என்று நானே காமிக்கிறேன். புரிகிறதா?
உன்னை எல்லோரும் உன்னிடம் பணமில்லை என்பதற்காக மட்டம் தட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் நீ பணம் இருந்தாலும் ஒரே மாதிரிதான், பணம் இல்லாவிட்டாலும் ஒரே குணத்தோடு அற்புதமாகத்தான் இருப்பாய் என்று புரிய வைக்கிறேன். நீ எவ்வளவுதான் இன்பம் போய்விட்டது, எனக்கு எப்பொழுதும் துன்பம்தான், இன்பமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் கஷ்டம்தான் என்று நினைத்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையை மாறுவதை நீயே பார்ப்பாய். உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை நீயே பார்ப்பாய். சில பேர் இங்கு மனிதர்களாக இருந்து மிருகம் போல குணத்தை வைத்து அடுத்தவர்களை பேசுவதோ பார்க்கும் பார்வையோ அவர்கள் செய்யும் விஷயமும் அதிகம். சில பேர் பேசும் பொழுது தேளை போல கொட்டுவதை போலவே வலியை ஏற்படுத்தும் அளவுக்கு பேசுவார்கள். அவர்கள் மனம் காயப்படுமா காயப்படாதா எதுவுமே பார்க்க மாட்டார்கள். சரியா? அந்த மாதிரியான நபர்களிடம் பழகுவதை விட ஒதுங்குவது எவ்வளவோ சிறந்ததாகும். சரியா? நான் சொல்லும் விஷயங்கள் புரிகிறதா? உன்னுடைய காலம் மொத்தமும் நான் இருப்பேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விதமான விஷயத்திலேயும் நான் இருப்பேன். இன்று உன்னால் எந்த ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது என்று நீ முடிவெடுத்து ஓரமாக வைத்தாயோ அந்த விஷயமெல்லாம் உன்னால் சாதாரணமாக செய்து உன்னால் வெற்றி அடைய முடியும் என்பதையும் நான் இனி வரும் காலத்தில் காட்டுவேன். தொடர்ந்து முயற்சி செய். ஒரு நாளும் ஒரு பொழுது தோல்வி என்ற ஒன்றுக்குள் நீ எந்த ஒரு நிமிஷமும் வரமாட்டாய். தோல்வி இல்லாத ஒரு செழிப்பான வாழ்க்கை வரும். பணத்தினால் யாருடைய வாழ்க்கையும் போவது அல்ல. புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் வாடுவது தெரிந்துதான் இப்பொழுது இந்த நேரமும் நான் ஓடி ஓடி வந்தேன். இந்த நிமிஷங்கள், இந்த வலி வேதனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பதிலை கொடுப்பேன். பணம் இல்லை என்றால் யாரும் இங்கு வாழாமல் இருப்பதல்ல. அந்த பணத்திற்காகத்தான் இவ்வளவு ஓட்டம். நிச்சயமாக நீ என்னென்னெல்லாம் உன் வாழ்க்கையில் திட்டம் போட்டு வைத்து பணம் வந்தால் இந்தந்த வேலையை செய்ய வேண்டும், இந்தந்த விஷயத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயம் எல்லாமும் உன் வாழ்க்கையில் நீ செய்து முடிப்பாய். நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை வைப்பது மட்டும்தான் உங்களால் முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாம் என்னால் மட்டுமே முடியும். நீ எதிர்பார்த்த சுப காரியங்கள் ரொம்ப தூரமாகவும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போகவும் இல்லை. நீ செய்ய போகும் சுப காரியங்கள் உன் பக்கத்தில் தான் உள்ளது. புரிந்ததா? உன்னுடைய சுப காரியங்கள் அனைத்தும் உன் பக்கத்தில் தான் உள்ளது. நிச்சயமாக சத்தியமாக நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் விஷயத்தினால் உன் வாழ்க்கையோ பிரம்மாண்டத்தையே பார்க்கும். புரிந்ததா? நீ செய்யும் முயற்சியினால் பிரம்மாண்டத்தையே பார்க்கும். வியப்போடு நீ என்னென்ன விஷயத்தை எல்லாம் செய்கிறாயோ, நம்மால் முடியும், நம்மால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் என்று என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்கிறாயோ அந்த அனைத்து விஷயத்திலேயும் நீ தலை சிறந்த ஒரு ஆளாகவும் தலை சிறந்த ஒரு நபராகவும் இருப்பாய். நம்புங்கள், எல்லா விஷயமும் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை ஒவ்வொரு கட்டமும் தூக்கி நிறுத்தி உங்களையே உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கண் வைக்கும் அளவுக்கு மாற்றுவேனே தவிர உங்களுடைய வாழ்க்கையை உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் ஏமாற்ற மாட்டேன். ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன். என்னுடைய திட்டங்கள் படியே அனைத்தும் நடக்கும். எல்லாமும் உனக்கு சிறந்ததாகவே அமையும். ஆசைப்பட்ட காரியமும் ஆசைப்பட்ட விஷயங்களும் நடத்தி தருகிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு அருள்மழை பொழிவேன். இந்த சாய்ராம். ஓம் சாய்ராம்.